எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பசுபுகழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போயா மைக் பற்றி தான். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னடா இவன் வந்து விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சுட்டு ரிவ்யூ வீடியோ போடுறான், அன்பாக்சிங் வீடியோ போடுறான், திடீர்னு பார்த்தா டைம் ட்ராவல் பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலில் வந்து எல்லா விதமான கண்டென்ட்களும் அடுத்தடுத்து வீடியோவாக பண்ண இருக்கிறோம். இப்போ இந்த மைக்கை பற்றி பெருசாக சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு லோ பட்ஜெட் மைக், ஒரு நல்ல மைக்குனே சொல்லலாம். இது வந்து இப்போ உள்ள யூடியூபர்ஸ்க்கு, அது போக இன்டர்வியூவர்ஸ்க்கு, விளாகர்ஸ்க்கு ஒரு நல்ல மைக்குனே சொல்லலாம். இந்த மைக்கோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கணுன்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாமே மைக்கோட வாய்ஸ் தான் போயிட்டுருக்கு. நார்மலாக என்னோட மொபைலில் உள்ள வாய்ஸை நான் உங்களுக்கு வந்து இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது என்னோட மொபைலில் உள்ள ரிசீவரோட வாய்ஸ். இது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது இன்றைக்கி காலையில் தான் ரிசீவ் ஆச்சு. அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் எல்லாமே நல்லா சேஃப்டியாக தான் பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க அமேசானில். நல்லா எந்த டேமேஜும் ஆகாத அளவுக்கு சுற்றி நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணால் போயா பாக்ஸ் இருக்குது. நல்லா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் வந்து 65 ஹெட்செட் பர் 18K ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 20 ஃபீட்டுக்கு வந்து இதில் இன்பில்டாக ஒயரும் கொடுத்துருக்குறாங்க. சிக்னல் நாய்ஸ் வந்து ஒரு 74 dB SPL இருக்குது. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பவுச் நல்லா கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு மேனுவல் புக்கு, அது போக வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணால் இந்த ப்ராடக்ட் கெட்டு போகாத அளவுக்கு ஒரு இது, அந்த கெமிக்கல் மாதிரி ஒன்று போடுவாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த செல் கேமரா, மற்றபடி வேறு எதுவும் கேட்ஜெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் உள்ளே நம்ம அந்த செல் போடுவோம் இல்லையா, அந்த செல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பின்னு. இது வந்து நம்ம கிளிப்பு, நம்ம மைக்கு ஆல்ரெடி எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கிளாத்ஸில் வந்து கிளிப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக்கில் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல மெட்டீரியல், நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்பாஞ்சு மைக்கில் செட் பண்ணுறதுக்கு.
ஸோ இப்போ தான் மெயின் ப்ராடக்ட் எடுக்கிறேன். இது ஒரு 20 ஃபீட்டுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எவ்வளோ லாங் ஷாட்னாலும் நம்ம இந்த மைக்கை யூஸ் பண்ணி நம்ம வாய்ஸை வந்து கிளியராக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த செல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செல் உள்ளே போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு இருக்குது. இது வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு செல் போடணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாகவே நம்ம செல் போடாமலே இதோட ஃப்ரீக்குவென்சி நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். அது நீங்கள் இது வாரண்டி புக்கு. அந்த மேனுவல் புக்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாகவே போட்டிருப்பாங்க. இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நம்ம செல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் கேமரா அதர் கேட்ஜெட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த செல் போட்டு நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஆஃபில் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.